நமக்கு மகரிஷி சொல்ற கருத்துக்களை டே டு டே லைஃப்க்கு எல்லாமே வாழ்க்கை வள கல்வியா தானே இருக்கு. அதனால என்ன கருத்து அன்றாட வாழ்க்கையில அப்ளை பண்ண முடியற மாதிரி இருக்குது, அப்ளை பண்ணா சிறப்பு வருது அப்படிங்கிறத சிந்திச்சு அதை ப்ராக்டிஸ் கொஞ்சம் பண்ணி அது என்ன ரிசல்ட் அப்படிங்கிறத இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உலக அமைதி அப்படிங்கிறது எங்கிருந்து வருது? தனி மனித அமைதியிலிருந்து வருது. இப்போ தனி மனித அமைதிக்கு நான் என்ன ப்ராக்டிஸ் பண்ணேன், அது எப்படி எனக்கு பலன் அளிக்கிறது அப்படிங்கிறத சொல்றது. அதே மாதிரி குடும்ப அமைதி அப்படின்னு சொல்லி வரும்போது அதுக்கு நம்ம அகத்தாய்வுகள்ல சொல்றது என்ன சொல்றோம், அதை எப்படி ஃபாலோ பண்ணோம் அது வருது. சினம் தவிர்த்தல், ஆசை சிரமைத்தல் எல்லாமே அந்த மாதிரி கொண்டு வந்து இதனுடைய விளைவு என்ன, நான் இப்போ வாழ்க்கையில கோபம் இல்லாம இருக்கிறேன், அதனால எப்படி வந்தது, என்ன ப்ராக்டிஸ் பண்ணேன், கோபத்தை எப்படி ஜெயிச்சேன் அப்படிங்கிறதும் அதனால வந்த இது என்ன அப்படிங்கிறது. இப்போ இதுலயும் செய்முறை, இப்போ நீங்க கோபத்தை தவிர்த்தாச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா இருந்தா நீங்க உங்க பல்ஸ் ரேட்டை எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. ரொம்ப ஈஸியான ஒரு டெஸ்ட். அப்புறம் இப்போ பேசும்போதே நீங்களும் தியரி தானே பேசுறீங்கன்னு இப்போ ஒருத்தர் சொன்னீங்க அப்படின்னா எனக்கு என்ன வரும்? கோபம் வரும். அந்த மாதிரி ப்ரொவோகேட் பண்ணா உங்களுக்கு பல்ஸ் ரேட் எவ்வளவு மேலே எகிறது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஸோ இதையெல்லாம் இந்த மாதிரி உணவில் ஒழுங்கு அப்படிங்கிறத பாருங்க. எல்லாமே இதுதான். ஏமா மகரிஷி சொன்னதுல நடைமுறைப்படுத்தாம தியரியா பேசுற மாதிரி ஏதாவது இருக்குதா? எல்லாமே பிராக்டிக்கலா தான் இருக்குது அல்லவா? ஆமாங்க ஐயா. ஸோ அப்படி எல்லாமே பிராக்டிக்கலா இருக்கிறதுனால ஒரு தலைப்பு, ஒரு கருத்து அப்படின்னு சொல்லி அதை நாம நோட் பண்ணிட்டு அதை எப்படி அன்றாட வாழ்க்கையில ஃபாலோ பண்றதுக்கு முயற்சி எடுத்திருக்கேன், அதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறது சொல்லலாம். இதே மாதிரி சிக்கனம், சீர்திருத்தம், சிறந்த பொருளாதாரம் அப்படிங்கிற மாதிரி என்ன கருத்துக்கள் உங்க மனசுக்கு வருதோ அதை உங்களோட பேசுங்க. ஐயா இப்போ தியாகராஜன் ஐயா வந்திருந்தாருன்னா அவர்கிட்ட கேளுங்க, இல்ல குரு ஐயா கிட்ட, ஜெயபால் ஐயா கிட்ட கேளுங்க. அதுக்கு என்ன அப்படிங்கிறத பார்த்து இந்த ஒரு பிப்ரவரி கான்ஃபரன்ஸ்க்கு ஒரு ஜனவரி எண்டில் நீங்க இந்த பேப்பரை சப்மிட் பண்ணுங்க. அன்றாட வாழ்வில் வேதாத்திரியம் இல்லை வேதாத்திரியம் அப்ளைடு அப்படின்னு சொல்லி செயல்முறை வேதாத்திரியம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே செய்யலாம். யாரு சொல்றீங்க உங்க கருத்தை இதுக்கு? டாக்டர் சார், வாழ்க வளமுடன். எஸ், சொல்லுங்க. வாழ்க வளமுடன். இப்போ சார் இந்த 28ஆம் தேதி முடிஞ்சிருந்தா அக்டோபரை முடிச்சிடலாம். நவம்பர், டிசம்பர், ஜனவரி 90 நாள் நம்ம கிட்ட இருக்குது. 60 நாள் எடுத்துக்கிட்டு இந்த 60 நாள் உடல் நலம், மனநலம் இதற்கு நம்ம பயிற்சி கொடுத்ததை பயிற்சி செஞ்சு என்னிடம் உள்ள குறைபாடுகள் என்ன அதை ப்ரூவ் பண்றதுக்கு ரெக்கார்டு வைஸ் என்ன தயாரிக்கலாம். இப்ப எனக்கு கோபம் தான் சார் ஒன்று பொத்துக்கிட்டு வருது. வீட்டுக்குள்ளார இருக்கிறத 4 பேர் 4 விதமா செய்யும் போது எனக்கு கோபம் வருது. அப்ப என் கோபத்தை இந்த 3 மாதத்தில் குறைப்பதற்கான வழிமுறைகள் என்ன, நான் ரிசர்ச் மாதிரி எடுக்கலாம். இப்படி ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா இந்த 60 நாள் எக்ஸசைஸ் பண்றாங்களா, நேரடி எக்ஸசைஸ் காய்கள் பண்றாங்களா, தியானம் பண்றாங்களா, குறைஞ்சது 2-3 தடவை தியானம் பண்ணிட்டு நீங்க சொல்லணும் சார். எங்களை ஹெட்டிங் கொடுங்க. சினம் தவிர்த்தல்,
அல்லது உடலில் உள்ள குறைபாடுகள் என்கிட்ட பிபி நீங்க உள்ளது அப்படி உங்க தவத்தினுடைய நீங்க மாணிக்கவாசகம் ஐயாவுடைய குரூப் பூராவுமே தவத்தை நிறைய இது பண்றீங்களே, திருப்பி திருப்பி பண்றீங்களே, எத்தனை ஆமா முறை சார். பண்றீங்க. அதனால தவத்தினுடைய வலிமை என்ன அப்படிங்கிறத பாருங்க. உங்க பல்ஸ் ரேட் எவ்வளவு குறைஞ்சிருக்குது, ஒரு இஇஜி எடுத்தா ஆல்பா ரிதம் ஜாஸ்தி ஆகுதா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்ப ஓகே. துரியாதி தவத்துல நாம பாக்குற மாதிரி இதுலயும் பார்க்கலாம். இப்ப அதை ரெண்டாவது பாக்குறது சார். சொல்லுங்க. இப்ப வந்து செக்அப் பண்ணு எலக்ட்ரோ என்செபலோகிராம். இப்ப பக்கத்துல நான் எங்க வரணும்? எங்கேயும் வேலை சேலத்துல போனா இருக்குது. இதுல அடுத்த ஊர் இது உங்க ஊருக்கும் சேலத்துக்கும் மத்தியில இருக்கிற பெரிய ஊர் இது நாமக்கல் சார். நாமக்கல். நாமக்கல்ல இஇஜி இருக்குமே. இஇஜி இருக்கு சார். அவங்க நமக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுப்பாங்களா சார்? அவங்க எடுக்கிறது ஒரே மாதிரி, அதை இன்டர்பிரேட் பண்றவங்க தான் நமக்கு தகுந்த மாதிரி பார்த்து சொல்லணும். அதாவது நாம நோய்க்காக எடுக்கல. இந்த அனுபவம் எனக்கு எப்ப கிடைச்சது அப்படின்னு சொன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆழியார்ல வந்தவங்களுக்கு எல்லாம் இஇஜி எடுத்தோம். எடுத்து பார்த்து இந்த நரம்பியல் டாக்டர் கிட்ட அனுப்புனா விதின் நார்மல் லிமிட்ஸ் அப்படின்னு போட்டு நோ டிசீஸ், நோய் அறிகுறி ஒன்றும் இல்லை, நல்லா இருக்குதுன்னு போட்டு கொடுத்தாங்க. அது நம்ம ஆளுகளுக்கெல்லாம் ரொம்ப எனக்கே ரொம்ப ஏமாற்றமா இருந்தது. இதுக்காகவா நாம இஇஜி எடுத்தோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ அந்த தவம் செய்யும் பொழுது என்ன சேஞ்சஸ் இதுல வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அது எவிடன்ஸா கொடுக்கலாம். இப்போ பீட்டா ஆல்பா தீட்டா டெல்டா எல்லாம் தெரியும். அதுல எது ஜாஸ்தியா இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த மாதிரி செய்யலாம். அது இல்லாம தவம் செஞ்சா இஇஜி எடுக்கிறது ஒரு காசு செலவு கொடுத்தா வேலை முடிஞ்சதுங்கிற மாதிரி. ஆனா இதுல இல்லாம என்னுடைய பல்ஸ் ரேட் இந்த மாசத்துல இருந்ததுக்கு ஒரு மாசம் தவம் பண்ணியிருக்கேன், எவ்வளவு குறைஞ்சிருக்குது, மன அலைவேகம் குறையுது அப்படிங்கிறது பல்ஸ்லயே பார்த்து சொல்லிடலாம். அந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் ஒண்ணு வச்சிட்டீங்க அப்படின்னா யாருக்கு எத்தனை பேர்த்துக்கு வேணாலும் அது பார்த்து பல்ஸ் ரேட் என்னங்கிறது பார்க்கலாம். அதே மாதிரி என்னுடைய எடை என்னங்க, பல்ஸ் ரேட்டு குறையக்கூடாதுன்னு மெடிக்கல் சயின்ஸ் சொல்லுது சார். பல்ஸ் குறைஞ்சு போச்சு, நீங்க உடனே அட்மிட் ஆயிருங்க ஐசி வார்டுலங்கிறாங்க. அது எக்ஸ்ட்ரீம், அதர் எக்ஸ்ட்ரீம். சரிங்க சார். பல்ஸ் எல்லாம் இப்போ 90 இருந்தது அப்படின்னு சொன்னா பல்ஸ் 60க்கு பக்கம் பக்கமா வரும். 60 பல்ஸ் நார்மல் தான். இது நார்மல் ரேஞ்சிலேயே கீழே வரும். அதை பார்க்குறோம். நீங்க அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அது 30 40ன்ட்டு வந்தா அது உடனே அட்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. சரிங்க சார். சரிங்க. ஸோ பல்ஸ் ரேட் எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்து சொல்லலாம். பாடி டெம்பரேச்சர் எவ்வளவு குறைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாம். வெயிட் எவ்வளவு கூடி இருக்குது இல்ல குறைஞ்சிருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி சரி. இது எல்லாம் தவத்தில உடல் பொதுவான ஜெனரல் சேஞ்சஸ். சரிங்க. இந்த மாதிரி எல்லாம் ஐயா வாழ்க பார்க்கலாங்க. வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ஐயா அந்த நாங்க வந்து ஜூலை 3 குருகுல கல்வி போனோம். அதுல இந்த இஇஜி பார்த்தாங்க ஐயா. ஃபர்ஸ்ட் டே எடுத்துட்டு 20 நாள் நம்ம 3 நேரம் தவம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு கடைசி நாளும் எடுத்தாங்க. அது ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. செகண்ட் பேட்ச்ல நான் போனேன். இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. நம்மளோட ஆராசு, அப்புறம் வந்து நம்மளோட கிளான்ஸ் எல்லாம் அலைன்மெண்ட் எல்லாமே ரிப்போர்ட் ஃபர்ஸ்ட் டேக்கும் அந்த 20 நாள் நம்ம தவம் பண்ணி அதுக்கப்புறம் கடைசி டேக்கும் உள்ள வித்தியாசம் வந்து அவங்க புக்லெட்டா கொடுத்துருக்காங்க எங்களுக்கு ரிப்போர்ட். சரி தியாகராஜையா, ஒண்ணு ஒரு பேப்பர் நீங்க உங்க ரிப்போர்ட் கொடுக்குறீங்க, குருகுல கல்வி அனுபவம் அப்ப அங்க எடுத்த ரிப்போர்ட் கொடுக்குறீங்க, அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்றீங்க. அங்கே அப்ப குறைஞ்சது இப்போ வீட்டுக்கு வந்த உடனே இந்த வீட்டு சூழ்நிலையிலையும் குறைஞ்சிருக்குதா இல்ல எகிருதா அப்படிங்கறத இப்ப ரீசெக் பண்ணிக்கலாம்.
ஓகேயா, ஸோ ஓகே. பண்றேன். இப்பவும் இப்பவும் அந்த ரிசல்ட் உங்களுக்கு அதே மாதிரி ம், இருக்குது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு ம். ஸ்டார் கொடுத்துடலாம். ஸோ ஓகேயா, நீங்க ஓகே. ம், மெயின்டைன் பண்றீங்கன்னு சொல்லலாம் அந்த மாதிரி. ம், ம், ம். சரி, சரி. நல்லதுங்க. ஓகே, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அப்ப நாங்க எங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க் மாதிரி கொடுக்குறீங்க சார்? அந்த பிப்ரவரி மாசத்துக்கு இந்த 28 முடிஞ்சோடனே, அக்டோபர் முடிஞ்சோடனே நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து என்ன மாதிரி எடுக்கலாம் சார்? எங்களுக்கு எளிமையா. அதாங்க அன்றாட வாழ்வுல உங்களுக்கு சரிங்க. தூக்கம் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். எவ்வளவு சரி. நேரம், குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் எப்படி இருக்குது, டிஸ்டர்பன்ஸோட இருக்குதா, ராத்திரி எப்படியும் ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எழுந்துடுறீங்களா, இல்ல அன்இன்டரப்டடா 5-6 மணி நேரம் தூங்குறீங்களா அப்படிங்கிறது. இதெல்லாம் குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப். எண்ணங்களினுடைய கனவுகளினுடைய தாக்கம் இல்லாம தூக்கம் வருது அப்படிங்கிறதும், எழுந்திருக்கும் போது ஃப்ரெஷ்ஷா இருக்குது அப்படிங்கிறது, இதெல்லாம் தூக்கம். அதே மாதிரி நீங்க இந்த ஒரு 60 நாளைக்கு மேல பாக்குறீங்க. இந்த 60 நாள்ல கோல்டோ காஃபோ ஒன்றும் சிறு தொந்தரவுகள் உபாதைகள் ஒன்றும் இல்லாம ஆரோக்கியம் சீரா இருக்குது அப்படிங்கிறதே மனவளக்கலை எக்ஸசைஸு, தியானம், காயகல்பம் எல்லாம் பண்றதனுடைய விளைவு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சரி. இது சிம்பிள். பட் இனியும் கொஞ்சம் அதுல டீப்பா போறவங்க அப்படின்னு சொன்னா, அண்டர் ப்ரொவோகேஷன் கூட குடும்பத்துல சண்டை இல்லாம இருந்தது, கருத்து வேற்றுமை இல்லாம இருந்தது, அந்த கருத்து வேற்றுமை வந்தது, அது ரிசால்வ் ஆகிறதுக்கு, அது சமாதானம் அடைவதற்கு, ஹார்மனி திரும்பவும் ஒத்த எண்ணங்கள் நடைமுறைக்கு வந்துடுறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு, எவ்வளவு நேரமாச்சு அப்படிங்கிறது. இப்போ சினம் தவிர்த்தல் நாம படிக்கிறோம், பிராக்டிஸ் பண்றோம். ஆனா இந்த பிராக்டிஸ் பண்ண பின்னாடி இருக்கிற கோபத்துக்கும் முதல்ல இருந்த கோபத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, முதல்ல வந்த கோபம் நாள் கணக்கா வார கணக்கா பார்க்கும் போதெல்லாம் நினைக்கும் போதெல்லாம் அந்த கோபம் திரும்பவும் வரும். ஆனா நீங்க இந்த மனவளக்கலை பயிற்சி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த கோபம் ரொம்ப ஷார்ட் பீரியட்ல, அந்த கோபம் தொடர்ந்து இருக்காது, அது சீக்கிரமே நார்மல்சிக்கு வந்துடும். ஸோ அந்த நேரம் எவ்வளவு குறையுது அப்படிங்கிறத எடுத்தா கூட நமக்கு கம்ப்ளீட்டா குணநல பேர் வந்து கோபம் இல்லாம இருக்கிறேன் அப்படிங்கிறது வேற. இந்த மாதிரி இந்த வந்த கோபம் கெடுதலை பண்ணாம அடங்கி போயிருது, மேல மேல ஜாஸ்தி ஆகாம. அவங்கள யார் மேல கோபம் வந்ததோ அவங்கள நினைக்கும் போது நமக்கு பல்ஸ் ரேட் ஜாஸ்தி ஆகுதா, அதெல்லாம் இல்லை. இப்போ நான் யார் மேல கோபப்பட்டனோ அவங்கள பார்த்தாலும் எனக்கு உணர்ச்சி வசப்படுறது இல்லை, ஹார்ட் ரேட் ஜாஸ்தி ஆகல, இதெல்லாம் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இப்ப நீங்க எல்லாம் அதுவும் நாமக்கல் உன்னியூர் குரூப் அப்படின்னு சொன்னா, மாணிக்க வாசகமையா குரூப் அப்படின்னு சொன்னா, அவங்க எந்த அளவுக்கு அமைதியான வாழ்க்கையை நடத்துறாங்க அப்படிங்கிறது நீங்களே, ஜெயபால் ஐயா இருக்காரு, குரு ஐயா இருக்கிறாரு, எல்லாம் பார்த்து பேராமீட்டர்ஸ் எழுதிட்டு அது பிரகாரம் நீங்களே உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிறீங்க, நான் மனவளக்கலையினுடைய பயன்களை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுல காட்டணும். இந்த 3 மாசம் நோய் இல்லாம இருக்கிறேன், சளி இல்லாம இருக்கிறேன், இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கலாம். வயிறு அப்செட் ஆகாம இருக்குது, நான் வெளியே உணவுல அளவு முறை கையாளுறேன் சக்சஸ்ஃபுல்லா. அப்படி ஏதாவது கல்யாணத்துக்கு போனாலும் 4 ஸ்வீட் போடுற கல்யாணத்துக்கு போனாலும் நான் ஒரு ஸ்வீட்ல பாதி மாத்திரம் சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா அது ரியலா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் வருது, அளவு முறை என்னுடைய உணவு பழக்கத்துல வந்துருச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம்.
பெரிய பேப்பர் போடுறதை விட இந்த பேப்பர்ல நாம நான் மனவளக்கலை வாழ்க்கை முறையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணீங்கன்னா அதுவே பெரிய இது. என்ன ஜெயபாலையா, என்ன சொல்றீங்க? சரிங்க டாக்டர், இதுக்கு ஒரு கொஸ்டினரி ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம்னா. இல்ல, இது மாதிரி நீங்க கொஸ்டின் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதாவது அன்றாட வாழ்வில் வேதாத்திரியத்தின் தாக்கம், மனவளக்கலை பயிற்சிகளின் தாக்கம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்மளை பார்க்குறவங்க, ஊர்ல இருக்கிறவங்க ஜெயபாலையா கோச்சுக்க மாட்டார் அப்படின்னு சொல்றது. மாணிக்க வாசகமையாவை பார்த்து எத்தனை பேர் கோவப்படுறது இல்ல? அவர் மனவளக்கலைக்கு போன பின்னாடி அவர் உணர்ச்சி வசப்படாம இருக்காருன்னு எத்தனை பேர் சொல்லுவாங்க? இன்னைக்கு கூட அவரை பாராட்டிட்டேன் டாக்டர். நேத்து வந்தவங்களை கொண்டு போய் கரூர்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டு மறுபடியும் கரூர்ல போய் விட்டுட்டு வீட்டுக்கு வந்தார். நான் சொல்லிட்டேன், எனக்கு அந்த பக்குவம் செய்வாங்க இல்லைங்க, அது செய்யறது ஈஸி. இப்போ நீங்க அவர் பேசும்போது குறுக்கிட்டீங்கன்னா உடனே ஒரு எதிர்றாரு பாருங்க, அது இல்லாம இருக்குதா அப்படிங்கிறது தான். அது அது கோபத்தின் உச்சம் இல்லை, அது கிண்டிக்கிட்டே இருக்கிறதுங்க. இல்லைன்னா பாத்திரம் அடிபிடிச்சிருங்கிறதுக்கோசரம் கிண்டிக்கிட்டே இருக்கிறது. அது இதெல்லாம் நீங்க போடுங்க. இப்போ கோபம் வந்தா எவ்வளவு நேரம் ஆகுது அடங்குறதுக்கு அப்படிங்கறதெல்லாம். சரிங்க, நாங்க குரு வச்சுட்டு கேள்வி தயார் பண்ணி, ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டாண்டர்டா ஃபார்மேட் பண்றதுன்னா அந்த கேள்வி கொடுத்தாதான் சிந்திப்பாங்க. அந்த கேள்விக்கு மறுபடியும் கடைசியா நோட் ஏதாவது கொடுங்க, கடைசியா அதை கேட்டு வாங்கிக்கலாம். அது ஒரு 30 கேள்வி வாங்கிட்டோம்னா. இல்ல, ஒவ்வொரு இதே உணவுலையா, உடற்பயிற்சியிலையா, தவத்திலையா, காய் கல்பத்திலையா, அகத்தாய்வுலையா, எதுல ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன செட் ஆஃப் எக்ஸாம் ஒரு கேள்வியை போட்டாதான் டாக்டர் அவங்க போடுவாங்க, இல்லை நல்லா இருக்குன்னு ஒரே வார்த்தையில முடிச்சு கொடுத்துருவாங்க. இல்லைங்க, இது எல்லாம் பார்த்து இந்த ரீடிங்கை வச்சு நீங்க நல்லா இருக்கீங்க, நீங்க இனி இம்ப்ரூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த கொஸ்டினர் பதில் சொல்லும். அதான் அந்த கொஸ்டினரி போட்டு கடைசியா நோட்டு நீங்க கொடுத்துருங்க. அதுக்கு இதெல்லாம் ஒத்து வந்து இல்ல சில விஷயம் கொடுக்க முடியல, எனக்கு இது ஸ்பெஷல். லட்சுமி அம்மா ஒரு பாராமீட்டர்ஸ் ஏஐல எடுக்க முடியுமா சீக்கிரம்? லட்சுமி அம்மா ஐயா, லட்சுமி வாழ்க வளமுடன் ஐயா. நம்ம மனவளக்கலை பயிற்சிகளுக்கு ஒரு ஏஐ கொஸ்டினர் ஒவ்வொன்றுக்கும் எடுக்க முடியுமா? ஓகே ஐயா, எடுக்கலாம் ஐயா, எடுக்கலாம். பாருங்க, அவங்க எவ்வளவு என்ன கேட்டாலும் சீக்கிரம் எடுத்து கொடுத்துருவாங்க. வாழ்க வளமுடன். எடுக்கலாம் ஐயா. சரிங்களா சரிங்க டாக்டர், எங்களுக்கு வேண்டியதான் நாங்க ஆட் பண்றதுன்னா மறுபடியும் இன்னும் ஆட் பண்ணிக்கிறோம். அதான் கொஸ்டினர் இஸ் ரெடிலி அவைலபிள், எடுத்து தர வேண்டியதுதான், அதை எடுத்து தந்துருவாங்க. ஸோ இது வந்து வேதாந்திரியம் வாழ்க்கை வளக்கல்வி அப்படிங்கிறத ஆராயுது. அது வெறும் போதனை மார்க்கம் இல்லை, இது சாதனை மார்க்கம் அப்படிங்கிறதும், இது மனவளக்கலை யார் ஃபாலோ பண்றோம் யார் ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கும், அது மற்றவர்கள் நம்மளை பார்த்த உடனே இவர் யோகா பண்றவரு, வாழ்க வளமுடன்காரர் இவர் அப்படின்னு ஒரு பேரை கிராமத்துல மனவளக்கலை பயிற்சி பண்றவங்க எடுத்திருக்காங்களா அப்படிங்கிறத காட்டும். டவுன்ல பார்க்கறத விட நமக்கு உன்னியூர்லயோ இல்லை சேந்தமங்கலத்திலயோ பார்க்கறது ஈஸி. ஏன்னா எல்லாரும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சவர். அவரா வாயில மாத்திரம் வாழ்க வளமுடன் சொல்லுவாரு, போய் கஷ்டம்னு சொன்னா உதவி பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்களா? இல்லை நீங்க சொல்றீங்களா, இப்போ காரில் கொண்டு போய் அங்கே வேலையை முடிச்சுட்டு திரும்பி கொண்டு வந்து விட்டுட்டு அப்புறம் சாப்பிட போறாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் பார்க்க முடியும், இங்கே டவுன்ல முடியாது.
அதனால இது ம். இன் ரூரல் செட்டப் practice of வேதாத்ரியம் ஆன் குவாலிட்டி ஆஃப் லைஃப், வாழ்க்கை வளத்தை எப்படி கொடுக்குது, இது மன வளத்தை கொடுத்துருக்குதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நாமும் ஆராய்ச்சி பண்ணி கொடுக்கறது. செய்யலாங்க டாக்டர். குரு ஐயா வந்துட்டார். குரு ஐயா, இந்த புது ஆராய்ச்சி எப்படி இருக்குதுங்க? சூப்பரா இருக்குங்க ஐயா. இதுதான் நடைமுறையான ஆராய்ச்சி. ஆ, ஏற்கனவே நாங்க பேசினோம் சார். கம்ப்ளீட் எல்லாரும் பிளட் டெஸ்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் போட்டுருந்தோம், குரூப்ல போட்டுருந்தோம் லேட்டஸ்ட். அதனால அதே மாதிரி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து போட்டுருந்தோம். ஒண்ணு நீங்க சொல்ற மாதிரி இசிஜி, ரெண்டாவது பல்ஸ் ரேட்டு, மூணாவது எலக்ட்ரோ என்செஃபலோகிராம், நாலாவது என்னுடைய பாயிண்ட் என்ன சார், ஒண்ணு நினைக்கும் போது அது நடக்கணும் சார். ஆலியார்ல ஒரு மாசத்துக்குள்ளார நல்ல ஓரளவு மழை பெய்யும்னு நினைச்சா கண்டிப்பா பெய்யணும் சார். இந்த மாதிரி எண்ணம் ஆராய்தல், எண்ணத்துக்கு வலிமை இருக்குதா இல்லையா, அதே மாதிரி ஃபுட் கண்ட்ரோல், கண்டதை போய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி நாங்க 2 மாசம் ஏற்கனவே இருந்தோம் சார் இந்த வருஷத்துல. அதை இப்ப என்ன ஐயா, ஆகணும் சார்? ஒரு கோவையில ஒரு ஃபேமிலியில நான் நொறுக்கு தீனியை என் குடும்பத்துல விட்டுட்டேன், வாழ்க வளமுடன் சொல்றதால அப்படின்னு சொல்லி ஒருத்தர் செஞ்சு காட்டிருக்காருங்க. அவங்க வீட்டுல போனா நொறுக்கு தீனியே இல்லை, குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே உணவுல ஒழுங்கு அப்படின்னு சொல்லி வர்றாங்க. அது எவ்வளவு பெரிய மாற்றம், எவ்வளவு பெரிய சக்சஸ். ஆமா சார், இதெல்லாம் கொஞ்சம் அதுல எடுத்து டாக்டர் தான் காரணம். என்ன, அவங்க இதுல கொழுப்பு ஜாஸ்தியா இருந்தது, கெட்ட கொழுப்பு ஜாஸ்தியா இருந்தது. அப்போ அவரு ரெகுலரா பண்றவர் தான். கொஞ்சம் அவருக்கு மனசுல சுருக்குன்னு குத்துற மாதிரி இரண்டொழுக்க பண்பாடை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அவருக்கு சொல்லி சொன்ன அதனுடைய விளைவு அவர் வந்து இந்த A1 சிப்ஸ் அவங்க கடைக்கு ரெகுலர் கஸ்டமர், அது விட்டுட்டாரு. நம்ம வைசியா செட்டியார்களுடைய சிறு நொறுக்கு தீனி, வடை, பஜ்ஜி, போண்டா, மிக்சர் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுறது. அவன் பெரிய சேஞ்ச் என்னன்னா, காஃபி டீ பெரியவங்க விட்டாங்க, குழந்தைகளும் விட்டுட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ரியல் பெனிஃபிட். இது ஞானியாகலாம், சித்தராகலாம் அப்படிங்கிறது ஒரு நிலை. ஆனாலும் இதுல வாழ்க்கையில பாதிப்பு இல்லாம ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா இருக்கு. கண்டிப்பா செஞ்சிடலாம் சார். 60 நாள் சார்ட் போட்டு 60 நாள் ஃபாலோ பண்ற குரூப்புக்காரங்களை மட்டும் வர சொல்லி அதை ரெகுலர் பண்ணிடலாம் சார். சரி, இப்போ நீங்க லக்ஷ்மி அம்மா கிட்ட எனக்கு இன்னும் ஒரு வாரத்துல இந்த கொஸ்டினர் கொடுங்க, ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் தனித்தனியா அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா செஞ்சிடலாம் சார். ஓகேங்கய்யா. லட்சுமி அம்மா, தியாகராஜன் ஐயா. ஐயா ஓகே ஐயா. நம்ம சரிங்க. உடற்பயிற்சிக்கு, காயகல்பத்திற்கு, மெடிடேஷன், இது மூணுத்துக்கும் கொஸ்டினர் தானே ஐயா? அப்புறம் நம்ம அதுக்கு அகத்தாய்வுக்கும் ஆமா. இன்ட்ரோஸ்பெக்ஷனுக்கும் உணவுல ஒழுங்கு எதெல்லாம் உணவில் ஒழுங்கு. ஓகே, ஆமா, நம்ம ஆமா. டாபிக்ஸ் எல்லாமே நம்ம என்ன மனவளக்கலையில என்ன பண்றோமோ அந்த டாபிக்ஸ்க்கு. அதான் ஓகே மனவளக்கலை ஓகே வாழ்றோமா இல்லையா, ஆமா தியரி தான் ஓகே பேசுறோமா அப்படிங்கறத அது காட்டுறது, ஓகே எடுத்து காட்டுறதுக்கு. இந்த வாழ்க்கைய ஓகே ஐயா. அடாப்ட் பண்ணா அதனுடைய விளைவு ஓகே என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வைட்டல் ஓகே பாராமீட்டர்ஸ் எல்லாமே ஐடியல் லெவலுக்குள்ளார, பல்ஸ் 60 to 90 இருக்குது, மேல கீழே போறது இல்ல. பிபி ஓகே 150 to 90 இருக்குது அப்படிங்கிறது. ஓகே ஓகே நீங்க ஓகே R&Dல ஒரு ஹேண்ட்புக் ஃபார் மனவளக்கலை பிராக்டிஸ் ஒன்று இருக்குது. எல்லா சிஸ்டத்துக்கும் ஓகே ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்,
கேஸ்ட்ரோ ஓகே இன்டெஸ்டினல் சிஸ்டம், இது எல்லாத்துக்கும் என்னென்ன அப்நார்மலா இருந்தா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், நார்மலா இருந்தா அது ஓகே எல்லாம் இல்லைன்னா நார்மலா இருக்குதுன்னு அர்த்தம். அந்த புக் இருக்குது, ஓகே அது ஓகே இனியும் ஈரோட்ல அவைலபிளா இருக்குது, வேணா எத்தனை ஓகே வேணாலும் வாங்கிக்கலாம். ரைட். ஓகே ஓகே நீங்க ஓகே அந்த ஏஐ கேட்டு வாங்குறத விட இந்த புக்லயே நிறைய இருக்கு. பார்க்கலாம். ஓகே. பிடிஎஃப் Yeah. அவைலபிளா இருக்குமாய்யா? பார்க்குறேன், நான் செக் பண்ணிக்கிறேன். அது ஓகே. ஆ. புக் வந்து இந்த இதுலயே ஃபார் சேல்ஸ்லயே இருக்கும், அது நீங்க ஓகே பாருங்க. இல்லைன்னா ஓகே அந்த ஓகே பிடிஎஃப்ல இருக்கும், அந்த வெப் பேஜ்ல ஓகே ட்ரை இருக்கும். பண்றேங்க. நான் வெப் பேஜ்ல செக் பண்றேன். ஆமாங்க ஓகே ஆமாங்க. ஓகே வாழ்க வளமுடன். ஓகேயா, வாழ்க வளமுடன். ஆ. முத்து ஐயா, ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க ஐயா. ஆஹ், இப்போ இது 8 மணிக்கு மேல போகுதா? 8 to 9? 9 மணி 7 to வரையிலும் 8 தானே? இல்லைங்க சார், 9 மணி இல்லைங்க, இது வரையிலும் 9 மணி வரைக்கும் ஐயா. 9 மணி வரைக்கும். சரி, ரைட். இப்போ நீங்க முடிச்சிட்டேன்னா நாம கான்ஃபரன்ஸ் ஒட்டிய நடைமுறைக்கும் போயிடலாம் டிஸ்கஸ் பண்றதுக்கு. ஓகேங்க ஐயா. வேற யாரும் கேள்வி கேட்கலன்னா வேற வாழ்க யாருக்காவது வளமுடன் அண்ணா. கேள்வி? நீங்க நான் அனுப்புனது திரும்ப அனுப்புனேன், படிச்சீங்களா? கரூர் கலாவதி பேசுறேங்கய்யா. சொல்லுங்க. அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நீங்க நான் உங்களை திரும்ப அனுப்புனேன், நீங்க பாத்தீங்களான்னு கேக்குறேங்க. உங்க சன்னதுக்கு தானே? என்னோட இந்த டாக்குமெண்ட் ஓ, திரும்ப டெய்லி ஏதாவது முந்தானத்து வந்துட்டே கேட்டீங்கல்ல, திரும்ப இருக்குதுன்னா அனுப்புமானீங்களா? அனுப்பியிருக்கேன், பாத்தீங்களான்னு கேட்டேன். ஒரு கண்டலன்ஸ் ஒண்ணு சரி ஃபேமிலியில, சரி 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 ஓகே. சித்தப்பா பையனோட. ஆ அது இப்போ இன்னைக்கு 3வது நாள் நடந்துட்டு இருக்குது. சரி அதுக்கு சரி சரி. மத்தியில இந்த ம் கான்ஃபரன்ஸ் ம் சலசலப்பும் இருக்குது. சரி 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 ஓகே, பரவாயில்ல. அதான் திரும்ப நீங்க அனுப்பு, நான் பாக்குறேன்னு பாக்குறேன். சொன்னீங்களே, நான் அனுப்புறேன், அதனால சொன்னேன். ஓகே, மெதுவா பாரு. வாழ்க்கை வளமுடன். ம். தேவராஜன் ஐயா, நீங்க சொல்றது பாத்துட்டீங்க இல்லைங்கய்யா? செய்யாதது தானே? இல்லைங்கய்யா, இல்லைங்க கேட்டீங்க? சொல்றது செய்யாதது தானே மனவள கலைஞனோட வேலைன்னு சொன்னேன். ஓகே உங்களுக்கு தெரியாது. ஓகே சரிங்க. ஐயா தியாகராஜன் ஐயா, நீங்க பாத்துட்டீங்களா ஐயா? அத நீங்க ஏதோ இதுல கூகுள்ல இதுல போட்டிருக்கீங்கன்னு சொன்னாங்க. அது எனக்கு இந்த லிங்க் என்னன்னு கொஞ்சம் அனுப்பி வைக்கிறீங்களா ஐயா? சரிங்கம்மா. சரிங்க. ஏன்னா நான் நடுவில் இத்தனை நாள் வரல, இன்னையில இருந்தா நான் வந்துட்டு இருக்கேன். முந்தானத்து வந்தேன், இப்ப இன்னைக்கு வர்றேன், அதனால சரிங்களா? எனக்கு கொஞ்சம் அனுப்புனீங்கன்னா அந்த லிங்க் நான் உள்ள போய் பாத்துக்கிறேன். அப்புறம் நான் இன்னும் இது கொடுக்கலைங்கய்யா, என்னன்னா அந்த எந்தெந்த புக்கில் ரெஃபர் பண்ணேன் அப்படிங்கறத மட்டும் அந்த டீட்டெயில் கொடுக்கல. அதை நான் நாளைக்கு நாளான்னைக்குள்ள கொடுத்துட்றேன். ஓகே. ஓகே, நன்றிங்க. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன்யா. வாழ்க வளமுடன். ஐயா எனக்கு ஒரு 2 கொஸ்டின்யா, அது கொஞ்சம் விளக்குனா பரவாயில்லைங்கய்யா. நாங்க இப்ப கிராமத்துல இருக்கனால நாங்க 2 பேருமே மனவள கலையில ஈடுபாடு இருக்கிறோம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இங்க வந்து கேக்குறது என்ன கேக்குறாங்கன்னா, அவங்க தான் போயிட்டு இருந்தாங்க, நீங்களும் அதுல போய் சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அது வந்து ஏதோ ஒரு மதத்துல போய் நம்ம சேர்ந்த மாதிரி கேக்குறாங்கய்யா. 2வது அவங்களுக்கு வந்து விளக்கம் சொல்ல வேண்டியது உங்க வேலை, வாழ்ந்து ஆமாங்கய்யா. காட்ட வேண்டியது உங்க வேலை. அது செய்யுங்கய்யா, சரிங்க. கேட்க மாட்டாங்க. அப்புறம் இன்னொன்னு வந்துங்கய்யா, அவங்க வீட்ல உடம்பு சரியில்ல, கொஞ்சம் மூட்டு வலி எல்லாம் வருதுன்னா நாங்க சொல்லியிருக்கிறோம், நீங்க வாங்க எங்க மனவள கலைக்கு வந்து இந்த எக்சர்சைஸ் எல்லாம் பண்ணுங்க, உங்களுக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்றோம். அந்த வீட்ல அவங்க ஹஸ்பண்ட் சொல்றாராம், நீ அங்கெல்லாம் போகாத, அங்க வந்து நான்வெஜ் சாப்பிட வேணாம்னு சொல்லுவாங்க, அதனால நீ போகக்கூடாதுன்னு சொல்றாங்கய்யா. அது எப்படிங்க நம்ம உங்களை கன்வின்ஸ் பண்றது?
ஐயா வாய்ஸ் கட் ஆகுதுங்க. வாய்ஸ் கட் ஆகுதுங்க. ஐயா வாய்ஸ் சொல்லுங்க. ஐயா உங்க மத்தியிலேயே உங்களுக்கு ஆன்சர் சொல்றதுக்கு இருக்காங்க. குரு ஐயா கிட்ட கேளுங்க, வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஜெயபால் ஐயா சொல்றாரு, சரிங்க மாணிக்கவாசகம் ஐயா சொல்றாரு, சரிங்க ராம்குமார் சொல்லுவாரு. சரிங்க எல்லாம் பாருங்க, சரிங்க அவங்க நம்ம ஆரம்பத்துல நம்ம கிட்ட கேட்பாங்க, முட்டு வலி எல்லாம் இல்லாம செஞ்சு தர்றோம் வாங்க அப்படின்ட்டு. அப்புறம் அவங்களே கை கால் வலிக்குதுன்னு சொல்றாங்களே அப்படிங்கிற நிலை இருந்தா கேட்பாங்க. அதுக்காகவே இது மோட்டிவேஷன் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க கேட்பாங்களே அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒழுங்கா பயிற்சி பண்ணணும். ஆசிரியர் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பொறுப்பும் கடமையும் வந்துருது பாருங்க. அது ரெண்டும் வந்தது அப்படின்னு சொன்னா அப்போ யூ வில் பி an எக்ஸாம்பிள், யூ won't be ஒரு கெட்ட உதாரணமா இருக்க மாட்டோம். கரெக்ட்ங்க. சரிங்க, நல்லதுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பன்னீர்செல்வம் ஐயா, நீங்க எந்த ஊருங்க? சேந்தமங்கலம் தாங்கய்யா. சேந்தமங்கலம் தான். அப்புறம் என்ன பக்கத்திலேயே ஆளை வச்சிருக்கிறீங்க, 2 பேரை வச்சுக்கிட்டு நீங்க இந்த கேள்வி எல்லாம் கேட்கறீங்க? இல்ல இப்போ நீங்க இந்த கேள்வி எல்லாம் உங்க ஊர்க்காரங்க கேட்காத மாதிரி பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னா அதுல குரு ஐயாவும் இருக்கிறார். சரிங்க சரிங்க. ஜெயபாலையிட்டும் கேட்பீங்க. அது வந்து இப்ப அதனாலதான் இந்த அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து நீங்க அனுப்பாதீங்க, இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிடுவாங்க, வேண்டாம்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி. இது அதுக்கு என்ன நம்ம சொல்றது அப்படிங்கிறது எனக்கு புரியலைங்க. அதனால தாங்க கேட்டீங்க. இப்போ வெஜ்ஜுக்கும் நான்வெஜ்ஜுக்கும் ஏன் மனவளக்கலைஞன் ஒரு வெஜிடேரியனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தெளிவான பதில் மனவளக்கலை பிராக்டிஸ் பண்றவங்க கிட்ட இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு நாள் அறிவியல் அரங்கத்தை அந்த 1 மணி நேரத்தை நான் வெஜிடேரியன் ஏன் தவிர்க்கப்பட வேண்டும், நீ எதை சாப்பிடுகிறாயோ அதுவாக இருக்கிறாய் அப்படின்னு ஏன் சொல்றாங்க, நாம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா, மனம் ஒருநிலைப்படணும் அப்படின்னு சொன்னா, மன அலைவேகம் குறையணும் அப்படின்னு சொன்னா சைவ உணவு சாப்பிடணும் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம். தவம் நல்லா வரணும் அப்படின்னா அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது. அசைவ உணவு சாப்பிடுறவங்களும் தவம் பண்றாங்க. ஆனா அவங்க அசைவ உணவு சாப்பிட்டு தவம் நல்லா வருது அப்படிங்கிறவங்க அசைவ உணவு விட்டாங்கன்னா அதனுடைய தாக்கம் என்ன அப்படிங்கிறது அவங்க நிறுத்தின கொஞ்ச நாள்லயே நல்லா தெரியும். அந்த மாதிரி அது ஒரு ரொம்ப மகரிஷி அனாவசியமா இத சைவமா இருக்கணும் அப்படின்னு சொல்லல. அதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா சமுதாய அமைப்புலயே ஜனங்க ஃபாலோ பண்றாங்களா இல்லையாங்கிறது இல்ல. ஒரு பிராமின் நான் வெஜிடேரியன் சாப்பிடலான்னு போட்டிருக்குதா? இல்ல. ஒரு வைசியன் சாப்பிடலாம் அப்படின்னு போட்டிருக்குதா? இல்ல. ஒரு உடல் உழைப்ப அன்றாடம் காட்டுக்கு போய் வேலை செய்யறவன் சாப்பிடலான்னு சொல்றாங்களா, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்களா? அது அவங்க சாப்பிடுறாங்க. அதான் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணிருக்காங்க. இதுவே எவ்வளவு ஆழமா யோசிச்சு சிந்திச்சு உடம்புக்கு நல்லது எதோ, நம்முடைய வாழ்க்கை முறைக்கு ஏத்தது எதுவோ
நாம சாத்வீகமாக இருக்கிறதுக்கு எது நல்லது, இதையெல்லாம் அனுசரிச்சு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க. சோ நீங்க இப்போ யாராவது அசைவம் சாப்பிடுறவங்களா இருந்தா அவங்கள இந்த 3 மாசத்துக்குள்ளார சாப்பிட வேண்டாம்னு சொன்னா, அவங்க கேட்டாங்கன்னா அவங்கள கன்வின்ஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, இது அவர் ரிமார்க்கபிள் சேஞ்ச் காட்டுவார். கண்டிப்பாங்க. அசைவத்தை விட்டதுனால நல்ல மாற்றங்கள் தெரியும். ஆமாங்க. நாம இந்த டெம்பரேட் கிளைமேட்ஸ்ல சீதோஷ்ண நிலை நமக்கு எக்ஸ்ட்ரீம்ஸ் இல்ல, குளிர் ஜாஸ்தி கிடையாது, வெயில் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது, எல்லாம் அதனால ஒரு தேவையில்லைங்க. ஷெல்டர். அதான் ஒரு வீட்டுக்குள்ளார இல்லாம டெரஸ்ல போய் படுத்து நல்லா தூங்கலாம். ஓப்பன் ஸ்பேஸ்ல தோட்டத்துல போய் படுத்து தூங்கலாம். இந்த மாதிரி எல்லாம் இருக்குது நம்ம ஊர்ல. அதுவே ஆமாங்க. மேலை நாடுகள்ல அப்படின்னு சொன்னா அவங்க ரூம் ஹீட்டர் இல்லாம அவங்கனால வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியாது. ஆமாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் வேணும் அதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் நேச்சுரல் செலக்ஷன். அது வந்து நமக்கு எப்படி வாழ்க்கை முறை வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. கரெக்ட்டுங்க. பொய் சொல்லாம உண்மையே பேசினா வாழ்க்கையில என்னென்ன கஷ்டங்கள் இருந்தாலும் என்னென்ன உயர்வு அப்படிங்கிறதெல்லாம் நாம பார்க்க முடியும் அப்ளைடு வேதாத்தியத்துல. ஆமாங்க. ஸோ வாழ்க்கையை ரொம்ப அர்த்தமுள்ளதாக மாத்துது வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை. ஆமாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உங்க கேள்விக்கு நன்றி ஐயா. இல்லைங்க, அது ரொம்ப நாளா இருந்துச்சுங்க, அதனால கேட்டீங்க. இப்ப நீங்க கேட்டதுனால தான் இவ்வளவு சொல்ல வேண்டி வந்தது. ஆமாங்க. ஆமாங்க. சரி. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. டாக்டர் ஐயா அங்க அந்த மீட்டிங் வாழ்க ஸ்டார்ட் வளமுடன். பண்ணிட்டாங்க. அந்த என்னங்க? மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஐயா. சரி, பேரை மாத்திரம் மாத்திக்கலாம், அப்படியே இருக்கலாம். அவங்கள இந்த 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 இணைப்புல கனெக்ட் பண்ண சொல்லுங்களேன் ஐயா. ஓஹோ, இப்ப இல்ல அவங்க அந்த இருக்கிறதுலயே இன்னொரு அப்படியே. கனெக்ஷன்ல வந்திருக்காங்க. சரிங்க, அதுல வந்துடலாம். ஓகேங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஏன் வாழ்க வளமுடன். நீ யாரும் சத்தத்தை காணும். மாணிகவாசகம் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. ஒரு டாக்டர் வெளியே போயிட்டாரு இருக்குது. ஆமா, ஏதோ பேசினாருங்களே, தியாக ஐயா கிட்ட ஏதோ பேசிட்டு போயிட்டாரு. வேற யாராவது கேள்வி இருந்தா கேட்கலாங்களே? இல்ல, நீங்க கேள்வி கொஞ்சம் தயார் பண்ணுங்க. அவர் கேக்குறாங்கல்ல, 2-3 சார்ந்து கூட எடுக்கலாம். உடல்நலத்துக்கு நான் சொல்றேன், மனநலத்துக்கு சொல்றேன், நட்புக்கு சொல்றேன் அப்படின்னு கொஸ்டினரி மாத்தி போட்டோம்னா நமக்கு ஒரு நிறைய பதில் கிடைக்கும்.
அது சார்ந்து பதில் வரும்போது அதே ஒரு ஆர்டிகல் மாதிரி ஆகி போயிடும். அது பெரிய பெரிய சார்ட்டை போட்டுக்கலாம். நமக்கு லோக்கல்ல இருக்க மண்டலத்துல இருக்கவங்கள்ட்டையும் கொடுக்கலாம். கண்டிப்பா. நம்ம போட்டு அங்கங்க ஃபார்மேட் போட்டு ஆஹ் நேரடியாக டிக்கெட் எல்லாம் நீங்க சொன்னீங்க ஆம் இல்லை அல்லது 25%, 30%, 40%, 50% ஒரு நாளுக்கு இல்லை 25, அதை 50, வச்சு 70. ஹெல்த் எப்படி கண்டுபிடிச்சு போடலாங்கய்யா? எப்படிங்க? அதை வச்சு ஹெல்த் கண்டிஷனை கூட கண்டுபிடிச்சு போடலாம். அது மாதிரி ஒரு சார்ட் போட்டோம்னா வைங்க, ஆஹ் அது நம்ம ஒன்றும் புதுசா போக வேண்டியதில்லை. இப்ப தவம் பண்ணிட்டு இருக்கவங்க ஏற்கனவே இருக்கிறவங்க ஆஹ் மாணிகாசங்கன்னு ஒரு மாசம் பண்ணலாம். இல்ல நீங்க 30 வருஷம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ம் நீங்க ரிசல்ட் கொடுங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆமா வருஷம் பண்றேன், செய்யறவங்க. ம் ஆமா நான் 20 வருஷம் பண்றேன், 15 வருஷம் பண்றேன், அதுலயே நமக்கு தெரிஞ்சிடும். ஆமா 20 வருஷம் ஆனா உண்மையை பண்றோமா இல்ல போடணும், பண்ற மாதிரி நடிக்கிறோமாங்கிறது கண்டுபிடிச்சு போடலாம். உண்மையை சொல்லிடணும். ம் பதில் எழுதலாம், தெரிஞ்ச மாதிரி எழுதலாம், ம் உண்மையை சொல்லணும். உண்மையை சொன்னாதான் ரிசல்ட் நல்லா இருக்கும். ஆமா, இல்ல உண்மையா நிறைய இருக்காங்க, நம்ம அது உடல்நலத்தை எடுத்துக்கலாம். ம் எனக்கு என்ன பெயின் இருந்தது, இப்ப நம்ம போடுறோம் இன்ட்ரெஸ்ட் ஹெட்டு அப்படின்னு எதையோ போடலாம், கை கால் வலி அவன் போட்டு ம் அப்படி ஒரு கேள்வியிலே தயார் பண்ணிடலாம். தலைவலி பிரச்சனை வந்து எத்தனை பேருக்கு சரியா இருக்குதுங்கய்யா? நிறைய இருக்குதுங்க, அதுக்கு அது நம்ம கொஸ்டினுக்குள்ள கொண்டு வரணும் அதை. ஆமா இது அப்ப ஒரு அந்த மாதிரி நம்ம திட்டமிடலுங்க. அங்கங்க மன்றங்கள் என்னங்க. இது ஒரு திட்டமிடணும். நம்ம இதை இப்போ கரெக்டா பிளான் பண்ணி இதை கொண்டு போகணும். ஆமா, டாக்டர் கேட்டார் ஈஸியா, ஆனா இப்ப நிறைய ஒவ்வொரு மண்டலத்திலுமே கொடுக்கலாம், கொடுங்க கொடுங்கய்யா. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் உடல்நலம் கொடுக்கலாம். மனம் சார்ந்து ஒரு இது ரெடி பண்ணுங்கய்யா. அப்புறம் உடல் சார்ந்து ஒன்று தயார் பண்ணணும் இல்லைங்களா? சிவபிரகாசம் ஐயா, ஐயா வாழ்க்கை மேடம். அதாவது உடல் இப்ப வந்து கம்ப்ளீட் டெஸ்ட் எடுத்துக்கணும்னு ஆமா நம்ம ஒரு 60 நாள் பிராக்டிஸ்ல என்ன பண்ணியிருக்கிறோம், என்ன இம்ப்ரூவ்மெண்ட்? என்ன உணவை எடுத்துக்கிட்டு இந்த 60 நாள்ல அவரு டாக்டர் சொன்ன மாதிரி டீனா 60 நாள் கம்ப்ளீட்டா நிறுத்தி போடணும், காஃபினா 60 நாள் நிறுத்தி போடணும், ஸ்நாக்ஸ் தொடக்கூடாது. ம் ஒரு நாள் நான் தவறு எடுத்துக்கிட்டேன், இல்ல சொந்தக்காரங்க விட மாட்டேங்கன்னா நான் இன்று தவறு, அது இன்று ஒரு நாள் எடுத்துக்கொண்டேன் போடலாம், தப்பு இல்லை. ஆ அப்படியே சார்ட் ஒண்ணு போடணும். அதே மாதிரி எண்ணம் ஆராய்தல், ஆ இது நடக்குது இன்னைக்கு ஆ 100 வரணும்னு இந்த வருஷத்துக்குள்ளார நம்ம முடிவு பண்ணியிருக்கிறேன், நம்ம ஜூம்ல ஆ 100 இருக்கணும். இப்படி எதையாவது ஒரு கோரிக்கை வச்சு நம்ம எல்லாம் தவம் பண்ணணும். ஆமா அடுத்தது தவ வலிமை, தவம் செய்வதற்கு முன்னால் 60 நாள், பின்னால் எப்படி ஆ இருந்தோம், ஆ சார்ட் போட்டு எல்லாமே 60 பேர் இதுல யார் யார் கலந்துக்கிறீங்க, அது வச்சு நம்ம தயார் பண்ணுங்க. ஆமா அதை தயார் பண்ண ஒண்ணு. ம் அப்புறம் ஆலியார் வந்து கேட்டுட்டாங்க ஐயா, கொஞ்சம் எனக்கு சீக்கிரம் ரிப்போர்ட் வேணும். என்ன ம் கேட்டிருக்காங்கன்னா 27ஆம் தேதி நைட்டு தங்குறவங்க எத்தனை ரூம் வேணும், என்ன ரூம், டார்மெட்ரி ரூமா, 4 பெட்ரூமா, 2 பெட்ரூமா, ஒண்ணு. ஆ 27ஆம் தேதி நைட்டு தேவைப்படுபவர்களுக்கு எனக்கு உடனே வேணுங்கிறாங்க. ஓ கரெக்டு தான். நாளைக்கு காலையிலக்குள்ளார எனக்கு தயவு செய்து எல்லாரும் தெரிஞ்சவங்கள்ட்ட, நம்ம அறிவியலர் இருக்க குரூப்ல எப்படி போடணும்னு தெரியல, தியாகராஜ் ஐயா நீங்க யாராவது என்கிட்ட போட்டு கொடுங்க. சூப்பர் தியாகராஜ் ஐயா. இல்லைங்க அதை நீங்க ஃபார்வர்டு பண்ண முடியாதுங்க. நீங்க வந்து வாட்ஸ்அப்ல போங்க, அறிவியலரங்கத்துக்குள்ள போங்க, வாட்ஸ்அப்பை தொடுங்க. இந்த இருங்க, இதோட ஒரு வேலையை முடிச்சிருவோம். ஆமா வாட்ஸ்அப்பை தொடுங்க. அறிவியல் அரங்கத்துக்குள்ளார போயாச்சுங்க. போயிட்டு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ற மாதிரி போட்டிங்களா? ஆ, அதுல பாருங்க 4 இருக்கும், அது பின்னு மாதிரி இருக்கிறத தொடுங்க. பின்னு ஆமா பின் தொட்டாச்சு. அதுல அதுல வந்து அப்படியே பாருங்க போல் வரும் பாருங்க, 2வது வரிசையில 3வதா வரும் பாருங்க போல். வருது ஆஸ்க் கொஸ்டின். அதில் நீங்க போட்டு என்ன கேள்வி கேட்குறீங்களோ கேட்கலாம். அக்டோபர் 28 ஆலியார் வர உள்ளவர்கள் அன்று இரவு தங்குபவர்கள் விவரம் அப்படி போட்டு நீங்க எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்டுக்கலாம். ஐயா நாங்க இந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டோம் இல்லைங்க, நாங்க இதை ஏற்கனவே திரும்ப ஒரு தடவை ஏற்கனவே பண்ணணுமா? பண்ணிட்டீங்கம்மா. இப்ப ஆ நைட்டு தங்குறவங்க யாராவது இருந்தா அந்த தகவல் கேட்கறாங்கம்மா. அதுதாங்கய்யா, அது பண்ணியாச்சுல இன்னொரு தடவை பண்ணணுமான்னு கேக்குறேன். இது புதுசு, இப்ப ஆரம்பிக்குது. சரி, ஓகே இது ஓகே. புரியுது.
சரி சரி, ஓகே ஓகே சரிங்கம்மா சரிங்கம்மா. ஓகே, நன்றிங்க. அங்க ஹாஸ்டல்ல வந்து எவ்வளவு பேர் தங்குவாங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில் அவங்களுக்கு தேவைப்பட மாட்டேங்குது. வேற ஏதாவது ஆ பயிற்சி இருக்கலாம். ஆமா ஆமா. இப்ப நானே ரூம் வந்து அங்க அவைலபிளுக்காக. தங்கிட்டு அப்புறம் மௌனம் நடத்திட்டு தான் வரப்போறேன். அந்த 10 நாள் அங்கதான் இருக்க போறேன். நான் ஏற்கனவே ராஜேஷ்க்கு மேடம் உங்களுக்கு ஃபோன் வந்து பண்ணி ஸ்பெஷல் சொல்லிட்டேன். கேட்டகரி. ஆ சூப்பரா உங்களுக்கு அவங்களே அலாட் பண்ணிடுவாங்க ரூமு. ஓகே ஓகே, அந்த அறிவியலரங்கத்தில் வந்து அந்த ஒரு நாள் தங்கறதுக்கு அந்த ஏற்பாடு பண்ணணும் இல்லைங்களா? அது சரி, ஓகே ஓகே. அதுக்காக ஒவ்வொருத்தரும் ஒரு 3 நாள் மௌனம் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லலாம். ம். பாருங்க ஐயா, நான் கேள்வி பதில இருக்கிற மத்த எந்த பேச்சும் பேச வேண்டாம். நான் ஃபில்அப் ம். பண்ணிட்டு ஆமா. ஆழியாரில் இரவு தங்குபவர்கள் 2 பெட்ரூம் 4 பெட்ரூம் 6 பெட்ரூம் ஆ, 20. அதுக்கு எப்படி ஆ, நம்ம போடுறது? ஆ. ஆழியாரில் இரவு தங்குபவர்கள் 2 பெட்ரூம் 4 பெட்ரூம் 6 பெட்ரூம் தேவைப்படுவர்னு எப்படி நம்ம போடுறது அத? ஐயா, ஐயா 27ஆம் தேதி கேள்வி வந்து நைட்டு தானே தங்குவாங்க. கேள்வி போடுங்கய்யா. 2 பெட்ரூம் தேவைப்படுவர் இதை தொடவும். இருங்க 4 பெட்ரூம் தேவைப்படுவர் இதை தொடவும். 6 பெட்ரூம் தேவைப்படுவர் இதை தொடவும். 3 கேள்வியே போடுங்க, முடிஞ்சு போச்சு. இந்த பட்டம் 1 2 3 வரும் பாருங்க, அது வரிசையா. டபுள் பெட்ரூம் தேவைப்படுவோர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், 4 2வது பாயிண்ட், 6 3வது பாயிண்ட். தங்குமறைகள் தேவைப்படுவோர். நீங்க எப்படி வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம். இந்த ஹெல்த் ஆராய்ச்சி கூட இதுலயே நீங்க கொஸ்டின் கொடுக்கலாம், நல்லா இருக்கும். சரி, நான் போட்டுட்டு உங்களை கூப்பிடுறேன். இதை முடிச்சுக்குங்க. இதை முடிங்க. ஐயா, ஜூம்ல ஏதாவது பேச வேண்டியது இருக்குதா இல்ல முடிச்சுக்கலாங்களா? ஐயா வாழ்க்கை கொள்ள முடியும் மற்றவங்களை. ஐயா சிவபிரகாசம் ஐயா, வாழ்க வளமுடன். இப்ப வந்து நாங்க 27 நைட்டு கிளம்பி 28 மார்னிங் வரோம். அப்புறம் மீட்டிங் முடிஞ்ச உடனே 28 நைட்டே போயிடுறோம். எங்களுக்கு தங்கறதுக்குன்னு ஒண்ணும் தேவையில்லை இல்லையா? 27 நைட்டு தங்குறீங்கல்ல? இல்ல, 27 நைட்டு தான் கிளம்புறோம் சென்னையில இருந்து. காலையில தான் வரீங்க, அப்ப நீங்க தங்க தேவையில்ல, நீங்க அதை போட தேவையில்ல. அதுக்குதான் கேட்டேன். ஓகே, ரூம் ஃபெசிலிட்டி மாத்திரம் இப்ப போடுது, ரூமுக்காக. ரூம் அவைலபிலிட்டி யாராவது தேவைப்படுது அவங்க மட்டும் இதுல பதிவு செய்யலாம். வாழ்க வளமுடன். அம்மா, நீங்க 28ஆம் தேதி நாங்கள் தங்குமறை தேவையில்லைன்னு நீங்க போடணும். ஆமா, அப்படி ஒரு காலம் இருக்கா? இருக்குன்னா போட போறோம். 4வது கணம் வருது. அன்னைக்கு 3 வேளை சாப்பாடு, ஸ்நாக்ஸ், டீக்கு வந்து அதுக்கு ஒரு சார்ஜ் கேட்பாங்க. அதெல்லாம் கேட்கட்டும். அல்லம்மா, அது மாதிரி ரூம் வேணுங்கிறவங்களுக்கு நம்ம ரூமுக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் முன்னால போட்டுறது நல்லது. வாட்ஸ்அப் மெசேஜா போடுறதா நல்லதுங்க. இது மாதிரி கேள்வி கேட்டு பதில் வேண்டாங்க சிவபிரகாசம் ஐயா. சரிங்க. வாட்ஸ்அப் மெசேஜா வேணுங்கிறவர்கள் எனக்கு தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்கன்னு சொல்லி போடலாம். அது என்ன சிறப்பு? ஆமாங்க. ஏன்னா நான் கேட்டேன், கேட்கல, என்னை எப்படி சேர்த்துனீங்க, என்னை எப்படி விட்டுட்டு போனீங்கன்னு கேட்க மாட்டாங்க. சரியா பதிவு பண்ணாதையும் விட்டுருவாங்க, அது கரெக்ட் தான். வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. ஒரு 2 நிமிஷம் நீங்க பேசிட்டு இருங்க, இந்த வந்து. ஐயா, வாழ்க வளமுடன். நேத்து உங்க சொல்லுங்கம்மா. மன்றத்துக்கு வந்துட்டு எல்லாம் உங்களை எல்லாம் பார்த்துட்டு வந்தது ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. எல்லாருக்கும் அதே மகிழ்ச்சி தான். ஐயா, மனம் காந்தம் ஜீவகாந்தம் குரூப்ல சங்கீதமா இருப்பாங்களாட்டு இருக்குது. நேத்து அதை பத்தி பேசுறதுக்கு அங்க வராங்க. அந்த குரூப் யாருமே வராதனால அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணல. அதாங்க. ஆமா, சரிங்க ஐயா, அனைவருக்கும் வாழ்க வளமுடன். விஜயலட்சுமி அம்மா. ஐயா, சொல்லுங்க ஐயா. என்ன வீடு போய் சேர்ந்தீங்க? நேத்து
10:35 10:45 ஆயிடுச்சுங்க ஐயா. பரவாயில்ல பரவாயில்ல சரியா பரவாயில்ல போயிட்டீங்க. நானு அதான் இவரு நல்ல வேளை நமக்கு வந்து மாணிக்கவாசகம் ஐயா என்ன இவங்களை எல்லாம் கொண்டு வந்து கரூர்ல விட்டதுனால ரொம்ப வசதியா போச்சு. ஈஸியா இல்லைன்னு போயிடுச்சு இன்னும் லேட் உங்களுக்கு. ஆயிருக்கும். அவருக்கெல்லாம் கண்டிப்பா தான் நன்றி சொல்லி அவருக்கு நைட்டே மெசேஜ் போட்டுட்டேன் ரீச் ஆன உடனே. ஆ, ஆ. நிஜமா நேத்து வந்து எனக்கு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். உங்க எல்லாரையும் பார்த்தது, குறிப்பா குரு ஐயாவை பார்த்தது, எனக்கு வேதாத்ரி மகரிஷியவே பார்த்த ஒரு ஒரு ஆத்ம திருப்தியா இருந்தது. எங்களுக்கு கண்டிப்பா இன்னும் நிறைய கண்டிப்பா அவர் சொல்ல சொல்ல ஒரு பூஸ்டிங்கா இருந்தது. ஆ, நிஜமா. நன்றி கண்டிப்பா நன்றி. கண்டிப்பா. இறைவருள் குரு அருள் அனைவருக்கும் நன்றி. யூடியூப் சேனல் எல்லாத்துக்கும் இருக்குங்கம்மா, யூடியூப் சேனல் இருக்கு. யாருது? குரு அதுல ஐயாவுதா? நிறைய ஜெயபாலியா ஸ்பீச், குருயா ஸ்பீச் எல்லாம் இருக்கு. அது கொஞ்சம் அனுப்பிச்சு விடுறீங்களா? நம்ம இதுல என்ன இதுன்னு ஒண்ணும் இல்லைங்கம்மா, நம்ம அறிவியல் அரங்கம்ல. WCSC அறிவியலரங்கம், WCSC அறிவியலரங்கம்னு இருக்கும். ஓ சரிங்க ஐயா. அதான் நீங்க அது போட்டீங்களா அந்த யூடியூப் சேனல் வரும். சரிங்க ஐயா. நம்ம அறிவியலரங்கத்துல இருக்கவங்க பேசின ஸ்பீச்சும் இருக்கும், சரிங்க சரிங்க. கேள்வி பதில் நிகழ்ச்சி இருக்கும், எல்லாமே இருக்கும். நீங்க வேணுங்கிறது செலக்ட் பண்ணி பாத்துக்கலாம். சரிங்க ஐயா. நன்றி நன்றி. நேத்து எனக்கு நன்றிங்கம்மா. நல்ல ஒரு மொத்த புதிய அன்பர்களும் இதை experience. பயன்படுத்திக்கலாம். ஏன்னா யூடியூப் கண்டிப்பா சேனல் ஒன்று போயிட்டு இருக்கு. சரிங்க ஐயா. மத்தவங்களுக்கு இதை WCSC பண்ற அறிவியல். அன்பர்களுக்கு கூட நீங்க இதை கொடுங்க, அவங்களும் பார்க்கட்டும். கண்டிப்பாங்க ஐயா. கண்டிப்பா. எல்லாரும் நன்றி. பயன்பட்டு. ஆமா எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும்ல. ஆமா, நிறைய பேத்துக்கு வர முடியல. ஆனா ஐயாவுடைய எல்லாருக்கும் ஸ்பீச் எல்லாம் ஒரு ஆர்வம். தெளிவு கொடுக்கும். நேத்து பேசினார் இல்லைங்களா, அது அப்படியே யூடியூப்ல வந்திருக்குது. நேத்து யூடியூப்ல பேசினாரு ஐயா ஜூம்ல, அப்படிங்களா? சரி சரி. அதுவே யூடியூப்ல போட்டாச்சு. நன்றிங்க ஐயா. அதான் கருமையம் குறித்து நேத்து ஐயா WCSC. பேசினாங்க ஒரு 15 நிமிஷம். ஆமா ஆமா. அது எவ்வளவு ரொம்ப ஒரு ஒரு அற்புதமா பெரிய இருந்தது. விஷயத்த அதுவே யூடியூப்ல வந்துருச்சு. சிம்பிளிஃபையா சொன்னது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, இடம்னு ஆரம்பிச்சார் இல்லைங்களா. ஆமா. இங்க இருட்டு, இருள், இருள், இருட்டு. அது அது மன்றத்துல அவ்வளவு. பேசினாருங்கம்மா. ஆ ஆ. ஜூம்ல வந்து இடம் கருமையம், சரி சரி. எனக்கு நான் அப்ப அதுக்கு எது டிராவலிங்ல மையம் இருந்தனால நான் அட்டெண்ட் அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சு முடியல. பேசினாரு. சரி சரி. அது அப்படியே யூடியூப்ல வந்துருக்கு, நல்லா இருக்கு. சரிங்க. நானு டிராவலிங்ல இருந்தனால நேத்து அட்டெண்ட் பண்ண முடியல. நேத்து நீங்க ஜூமுக்கு வரல முடியல. அதான் அது நானு நீங்க பஸ்ல யூடியூப்ல போயிட்டு இருந்தேன். பாத்துக்காங்க, யூடியூப்ல அருமையா இருக்கு. சரிங்க ஐயா. நன்றி நன்றி. அனைவரும் மத்தவங்களும் கைட் பண்ணுங்க, பாக்கட்டும். கண்டிப்பாங்க ஐயா. முக்கியமா சரி. ஜெயபால் ஐயா, மாணிக்கவாசகம் ஐயா, உங்க எல்லாரையும் நான் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு முத்துக்கள்னு சொல்லலாம் பாருங்க. அந்த மாதிரி கண்டிப்பா. எல்லாரையும் பார்த்ததுல சசிகலா அம்மா எல்லாரும், நான் ஒருத்தங்களை சொல்லி ஒருத்தங்களன்னு நினைக்க வேண்டாம். எல்லாரும் அறிவியலரங்கத்துல யாரெல்லாம் எல்லாருமே ஒண்ணுதானே. அதான் எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய பேத்த தியாகராஜன் ஐயாவதெல்லாம் நான் அதான் சொல்லணும்னு நினைச்சேன். அது இவங்களே சொல்லிட்டாங்க. எங்க சாமுண்டீஸ்வரி அம்மாவே சொன்னாங்க. அவரெல்லாம் எங்களுக்கு கைட் பண்றது பார்த்தா அவ்வளவு ஒரு பொறுமையா அவருக்கு விட்டா 24/7 இதேதான் ஒர்க் போல இருக்கு. அவர் ஒர்க்கையும் பார்த்துட்டு செய்யறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். மனசு நன்றி. இருக்குங்க. அனைவருக்கும் நன்றி. இல்ல, அவருக்கு செய்யணுங்கிற மனசு இருக்கு, செய்யறாரு. இல்ல அது அதான் அது முக்கியம். பொறுமையா ஒவ்வொரு தரம் யார் என்ன இது பண்ணாலும் பண்ணலாமா, செய்யலாமா, செஞ்சிருங்கம்மான்னு அந்த ஒரு பொறுமையா கொண்டு போறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். மோட்டிவேஷன் தாங்க, அதுதான் ஒருத்தர் உயர்த்தும். கண்டிப்பா ம். கண்டிப்பாங்க. அனைவருக்கும் நன்றி. யார் பேரையா மிஸ் பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. இல்ல, அனைவருக்கும் அதான் நன்றி. அறிவியலரங்க நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. அதான் அறிவியல் அரங்கம் உள்ள அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. குருவுக்கு தான் இப்ப நன்றி சொல்லணும். என்ன இந்த மாதிரி ஒரு இதுல சேர்த்து எனக்கெல்லாம் முதல்ல வந்து நான் ஒர்க் பண்ணி பல வருஷம் ஆச்சு. இப்பெல்லாம் வெறும் சமையல், வெறும் இது வேதாத்ரி நமக்கு மன்றத்துக்கு போய் சர்வீஸ் பண்ணுவோம். ஆனா இப்பதான் நாங்களே இப்ப தனியா கூகுள் டாக்ஸ் ஓபன் பண்ணி நாங்களே ஒரு பிரிண்டிங் ஃபார்மேட் எடுத்து காப்பி பேஸ்ட், அதாவது கோபைலட்டா இருக்கட்டும், சாட் ஜிபிடியா இருக்கட்டும், அதுல இருந்து நாங்க எங்கனால இப்ப இண்டிபெண்டன்ட்டா செய்ய முடியுங்கிற ஊக்கத்தை கொடுத்தது அறிவியல் அரங்கத்துக்கு மிக்க நன்றி. டிஜிட்டல் பிரிச்சுவல் சயின்ஸுங்களா இது? எதுங்க ஐயா? நம்ம பண்றது இப்ப டிஜிட்டலா போயிட்டு இப்ப எல்லாம் ஆமாங்க ஐயா. நம்ம ஆன்லைனுக்குள்ள போந்துட்டோம். வெறும் புக்ஸா பார்க்காம இப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளும் ஏஐக்குள்ள போய் நம்ம வேதாத்ரியம் வந்து எந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அதுக்கு இது ஒரு நல்ல ஒரு டூலா இருக்கு. நாம எல்லாம் சேர்ந்து வேதாத்ரியம் டூல்னு ஒண்ணு உருவாக்கணுங்க. கண்டிப்பாங்க ஐயா. அது கண்டிப்பா உலகத்துக்கே வந்து ஆன்மீகத்துக்கு ஆன்மீக பதிலா இருக்கணும் அது. கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. ம். கண்டிப்பாங்க ஐயா. நன்றி. அப்ப யூடியூப் இன்னைக்கே ரொம்ப ரொம்ப பாக்குறேன் ஐயா. மகிழ்ச்சி, மகிழ்ச்சிங்கம்மா. நன்றிங்க ஐயா. நாளை ஐயா நன்றி. வந்துட்டாரு. 28ஆம் தேதி வருபவர்கள் எனக்கு தனிப்பட்ட மெசேஜ் போட்டு நான் எழுதிக்குவேன். 27ஆம் தேதி ரூமு, 28ஆம் தேதி ரூமு, அதுல டபுள் பெட்ரூம், 4 பெட்ரூம், 8 பெட்ரூம் வேணுங்கிறவர்கள், டார்மெண்ட்ரி வேணுங்கிறவர்கள் தனித்தனியா மெசேஜை கிளியரா போடுங்க. அதை விட்டுட்டேன், இதை விட்டுட்டேன், என்கிட்ட தயவு செய்து சொல்லாதீங்க.
நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எல்லாம் குறிச்சு அங்க அமுச்சு விட. நாளைக்கு 10 மணிக்குள்ளார கேட்கறாங்க. தயவுசெய்து எல்லாம் ஃபில்அப் பண்ணிருங்க. வாழ்க வளமுடன். ஓகேங்க ஐயா, கண்டிப்பா பண்றோம். எங்க குரூப்லயும் நான் மெசேஜ் போடுறேங்க ஐயா. இப்போ ஓகே 9 மணிக்கு எப்படி எங்க குரூப் மீட்டிங் இருக்கும், அதுல நாங்க அனுப்பிச்சு விட்றோம். ரைட் ஐயா, முடிச்சுக்கலாங்களா? சரிங்க. அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். காலையில எனக்கு மெசேஜ் வந்துடணும். வாட்ஸ்அப் மெசேஜ் என்னுடைய பர்சனல் நம்பருக்கு போட்டு விட்டுருங்க. மறந்துடாதீங்க. 10 மணிக்கெல்லாம் அவங்க கேட்கறாங்க ஆலியார்ல. வாழ்க வளமுடன். நன்றி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த நேரடி வகுப்பு எங்க போறதுன்னு சொல்லுங்க. உன்னியூர்ல நான் போடலாங்கிறேன். நீங்க சேலம், ஒருத்தர் கும்பகோணம், ஒருத்தர் திருச்சி, ஒருத்தர் கோயம்புத்தூர்னா செலவை ஏத்துக்கணும். அலைச்சல் இருக்கும். எங்க போடணும்னு சொல்லுங்க, முடிச்சுக்கலாம். மன்றம் இடம் கொடுக்கணும், தவமையை இடம் கொடுக்கணும். அதையும் பார்த்துக்கிட்டு சொல்லுங்க. நாளைக்குள்ளார சொல்லுங்க, டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். 28ஆம் தேதிக்குள்ளார இன்னும் கொஞ்சம் நம்ம டெவலப் பண்ணி கொண்டு போயிடலாம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. நன்றி. அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளம்.